ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக் பூ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கான வேப்பரப் எப்படி வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல் இல்லை இருமல் பிடிச்சிருக்க டைமிங்கில் நம்ம விக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த விக்ஸை நம்ம வீட்டிலேயே எப்படி 2 பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் எப்போதுமே ஹெல்த்தியான ஃபுட் பற்றி தான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் வர்றதெல்லாம் சாதாரண விஷயந்தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கூட சளியெல்லாம் பிடிக்கலாம். அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த மருந்தை நான் சொல்லியிருப்பேன் எப்படி வேப்பரப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. பட் நான் அதை வீடியோ மூலமாக காமிக்கல, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விக்ஸை பற்றி. குழந்தைங்களுக்குனாலும் சரி, பெரியவங்களுக்குனாலும் சரி, ஒரு சளியோ இருமலோ வந்துட்டாலே நம்ம உடனே தடவுறது அந்த விக்ஸு தான். விக்ஸில் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க விக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த விக்ஸை நம்ம வீட்டிலையே வறுக்கக்கூடிய 2 பொருளை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்காலும் சரி, பெரியவங்களுக்குனாலும் சரி, நம்ம சளி பிடிச்சிருக்க டைமிங்கில் இதை தடவினோன்னா உடனே க்யூர் ஆகும். அதோட ஒரு கெமிக்கல் இல்லாத மருந்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துற திருப்தி நமக்கு இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாம். அது பேன் சூடானதும் ஒரு 25 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் செக்கெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 25 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு 50 ml இல்லை 100 ml நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ 25 ml தேங்காய் எண்ணெய்க்கு நான் ஒரு 2 பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கற்பூரமும் எடுக்கலாம். ஆனால் அதில் குழந்தைங்களுக்கு அது நிறைய அலர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் ரொம்ப குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும். நம்ம சளி, இருமல்லேருந்து உடனே ரிலீஃப் கிடைக்கக்கூடியது பச்சை கற்பூரம் ஆட் பண்ணும்போது. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அந்த கற்பூரத்தை போட்டதுமே அந்த கற்பூரம் கரைய ஆரம்பிச்சிரும். நம்ம உடனே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காய்ச்சின எண்ணெயை நம்ம ஒரு கண்ணாடி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு சின்னதாக கண்ணாடி ஜார் இருந்ததுன்னா அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா அந்த வேப்பரப் பதத்துக்கு உறைஞ்சிரும். விண்டர் டைமிங்காக இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர்லேயே அது அந்த விக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும், அந்த பதத்துக்கு வந்துடும். இது சம்மர் டைமிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லும் டைம் எடுக்கும். ஒரு நாள் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் நல்லா உறைஞ்சி அந்த வேப்பரப் மாதிரியே இருக்கும், விக்ஸ் மாதிரியே. நான் விக்ஸுங்கிறத ஒரு பேருக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இதில் எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கே தெரியும், 2 பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை அப்படியே எடுத்து அது நல்லா உறைஞ்சதும் குழந்தைங்களுக்கு தொண்டையில், அப்புறமா முதுகில், அப்புறம் நெஞ்சு பகுதியில் இதிலெல்லாம் தடவி விடலாம். மெயினாக காதுக்கு பின்னாடி நம்ம தடவி விடலாம். நான் என் பசங்களுக்கு சளியெல்லாம் பிடிச்சது அப்படின்னா இந்த வேப்பரப் தான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே தடவும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த சளியிலேருந்து. அப்புறம் அந்த மூச்சு, அந்த ப்ரீத்திங் பிரச்சனைலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் சளி பிடிச்ச குழந்தைங்களுக்கு, இல்லை பெரியவங்களுக்குமே சரி. அப்போ இதை நம்ம தடவும் போது குயிக்காகவே ரிலீஃப் கிடைக்கும் அந்த சளியிலேருந்து. இப்போ நம்ம பார்க்கலாம். 1 ஹவர் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி விக்ஸ் மாதிரி இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். நமக்கு அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த பச்சை கற்பூரமும் சேர்த்து ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேபி கேர், பேபி ஃபுட் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக் பூ சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.